வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: கோவிட் மற்றும் அதற்கான தடுப்பூசி திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களோடு காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார். நியாய விலைக் கடைகளில் பனைப் பொருட்களை விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 66 ரன் வித்தியாசத்தில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார். மாலை 4 மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவிட் தற்போதைய நிலை குறித்தும் தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான பணிகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து செலுத்தும் பணி 16ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கிடையே இந்த தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்துள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் விஞ்ஞான் பிரச்சார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் த.வி. வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக, அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து பல முறை ஒத்திகை சோதனை நடைபெற்றிருக்கு. அதாவது வேக்சின் தயாரிப்பு இடத்திலிருந்து மாநிலங்களுக்கு சென்று, மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களுக்கு சென்று, தடுப்பூசி போடக்கூடிய மையம் சென்று அடைவதற்கு வரைக்கும் போதுமான குளிரூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதா, எங்க எவ்வளவு போய் சேரணுமோ அந்த அளவுக்கு போய் சேருதா போன்ற ஒத்திகை சோதனை நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விநியோகம் முழுவதும் கோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி மூலமாக செய்யப்படும் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தேசிய அளவிலிருந்து தேசிய அளவு, மாநில அளவு, மாவட்ட அளவு, ஊராட்சி ஒன்றியம், அதாவது பிளாக் அளவு வரைக்குமான கட்டமான முறையில ஒரு சீரமைப்பு இது செஞ்சு வச்சிருக்காங்க. முதற்கட்டமாக முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் திரு த.வி. வெங்கடேஸ்வரன் கூறினார். இதுல முதல் கட்டத்துல முன்னணி ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ ஊழியர்கள், பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க, போலீஸ் பண்றவங்களுக்கு கொடுக்குது என்று திட்டம் வச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்தில் 50 வயதிற்கும் மேலானவர்கள், கோமார்பிடிட்டிஸ் போன்ற நோய் இருக்கிறவங்களுக்கு தருவது என்று திட்டம் இருப்பதாக செய்திகள் நமக்கு தெரிய வருது. இதுவரைக்கும் ஏற்கனவே 78 லட்சம் பதிவுகளை தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. முதல் கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மூலமாகவே பதிவு செஞ்சிருக்காங்க, நம்மளா போய் பதிவு செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வரதை பொறுத்த வரைக்கும் இந்த கோவின் என்று சொல்லக்கூடிய அந்த செயலியை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுல நம்மளுடைய டீடைல்ஸ், நம்முடைய வயது போன்ற விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய நோய் போன்ற விஷயங்கள்லாம் போட்டோம்னு சொன்னாக்க கணினி மூலமாக அது அலசி ஆராய்ந்து யாருக்கு என்ன தேதியில் கொடுக்கப்படும் என்ற தகவல் நமக்கு நம்முடைய கைபேசி மூலமாகவே நமக்கு செய்தி வரும். நியாய விலைக் கடைகளில் பனைப் பொருட்களை விற்பனை செய்வது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பனையிலிருந்து கல்கண்டு, வெல்லம் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். இந்த பொருட்களின் மகத்துவத்தை தாம் அறிந்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். பொங்கல் பரிசு தொகுப்பு தருமபுரி மாவட்டத்தில் 95% பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் கருக்கம்பட்டியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்கி அவர் பேசினார். இன்றைக்கு கொரோனா சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் கிராம பகுதியில் இருக்கின்றவர்களாட்டும், நகரப்பகுதியில் இருக்கின்றவர்களாட்டும் அத்தனை பேரும் சிறந்த முறையிலே பொங்கல் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2,10,00,000 குடும்ப அட்டைகளுக்கும் இன்றைக்கு அந்த 2,500 ரூபாய் பணத்தோடு சேர்த்து முழு கரும்பை அறிவித்து சர்க்கரை, இன்றைக்கு 1 கிலோ பச்சரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தொகுப்பை வழங்கவர். அந்த தொகுப்புக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா 4,36,867 குடும்ப அட்டைக்கு நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதுல பாத்தீங்கன்னா 95% நேற்றோடு வழங்கி முடிக்கப்பட்டு விட்டது. தமிழர் திருநாளை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில்தான் பொங்கல் பரிசு அளிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். நேற்று கரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சேவல் கட்டு போட்டியை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சேவல் கண்காட்சி கரூரில் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும், இதர மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $54 உள்ளது. பெலாரஸில் புதிய வரைவு அரசியல் சாசனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. செக் குடியரசில் கோவிட்-19க்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து முற்றிலும் மகளிரை கொண்டு இயக்கப்பட்ட விமானம் நேற்று பெங்களூரு வந்தடைந்தது. நிலக்கரி சுரங்கங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் ஒப்புதல் அளிப்பதற்கான திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார். கோவாவில் வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள சர்வதேச திரைப்பட திருவிழாவில் பங்களாதேஷ் திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெற்று வரும் 5 நாள் சாகச சுற்றுலா திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாகாலாந்து, மணிப்பூர் எல்லைப் பகுதியில் உள்ள ஜுகோவ் பள்ளத்தாக்கில் பரவிய காட்டுத்தீ தற்போது கட்டுக்குள் உள்ளதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை 92,042 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இறுதி நாளான இன்று 407 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 98 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 338 ரன்னுக்கும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 244 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 312 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி தொடங்குகிறது. முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 66 ரன் வித்தியாசத்தில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஜார்க்கண்ட் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனைத் தொடர்ந்து பேட் செய்த தமிழக அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. ஹரி நிஷாந்த் அதிரடியாக ஆடி 64 பந்துகளில் 92 ரன் குவித்தார். 190 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஜார்க்கண்ட் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. சோனு யாதவ் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் அங்கிதா ரெய்னா முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் ரெக்கா லுகாஜனியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் ஃபாக்கண்டோ பாக்னிஸை வென்றார். துனிஷியாவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஜீல் தேசாய் தோல்வியடைந்தார். இப்போட்டியில் பிரான்சின் சல்மா ஜௌப்ரி 6-4, 3-6, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் நேற்று கேரளா 3-2 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. சென்னை, ஒடிசா இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் தமிழகத்தின் கவி ரக்ஷனா முதலிடம் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 மற்றும் அதற்கான தடுப்பூசி திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களின் முதலமைச்சர்களோடு காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார். நியாய விலைக் கடைகளில் பனைப் பொருட்களை விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.